தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுகவிலே இணைந்த 2000 பேர் அதிர்ச்சியில் கதறும் திமுக தலைவர் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மிகப்பெரிய இயக்கங்களாக மிகப்பெரிய கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவை காட்டிலும் அதிமுகவில் தான் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது உலக அளவிலே அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டர்கள் அடிப்படையிலே நமது அதிமுக 7ஆம் இடத்திலே இருக்கிறது. அதற்கு கீழேயாக தான் திமுக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 3ஆம் இடத்திலே அதிமுக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக மாற்றி எடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் தான் நேற்று 2000க்கும் மேற்பட்டோர் நேற்று எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவுக்கு தன்னுடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொடுத்திருக்காங்க. அதாவது நமது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே சொன்னார். அதுல முக்கியமாக ஓபிஎஸ் தரப்பாகட்டும், அதே போல தமிழக வெற்றி கழகம் சிபிஎம் கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் கூட அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பிற்காக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிருஷ்ணகிரி நகராட்சியின் முன்னாள் தலைவர் பரிதா நவாப் தனது ஆதரவாளருடன் 2000 பேருடன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே அக்கட்சியிலே இணைந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தையும் திமுகவையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கிருஷ்ணகிரி நகராட்சியின் முன்னாள் தலைவரான பரிதா நவாப் தனது ஆதரவாளருடன் 2000 பேருடன் அதிமுகவிலே இணைந்திருக்கிறாராம். இணைந்தவர்கள் பெரும்பாலானோர் சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அதிமுக தலைமை மிகுந்த உற்சாகத்திலே இருக்கிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரை திமுக தன் பக்கம் இழுத்து வரக்கூடிய இந்த வேளையிலே அதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதிமுக இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. திமுகவில் நிலவும் உள்கட்சி அதிருப்திகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வலுவான ஒரு அடித்தளத்தை அமைக்க திட்டமிட்டிருக்கிறார். திமுகவின் ஆபரேஷன் மைக்ரேஷன் என திட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேற்கு மாவட்டங்களில் திமுகவில் அதிருப்தியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை தன் பக்கம் இழுப்பதில் அவர் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 2000 பேருடன் கிருஷ்ணகிரி நகராட்சியுடைய முன்னாள் தலைவர் பரிதாப் நவாப் அவர்கள் நமது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முன்னிலையிலேயே அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் மட்டும் இணைந்தது மட்டுமல்லாமல் 2000 பேரையும் அதிமுகவில் இணைத்திருப்பதுதான் அரசியல் வட்டாரத்திலே தற்போது உற்று நோக்கக்கூடிய விஷயமாக ஒரு பேசுவர்களாக இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவா திமுகவா என்ற போட்டி என்பது மிக கடினமாக மிக பலமான ஒரு போட்டியாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவிற்கா திமுகவிற்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.